பிருகஸ்பதி. பிருகஸ்பதி குருவை குறிக்கக்கூடியது. இவரும் அதே மாதிரிதான். குரு 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்கள்ல இருந்தாருன்னா, லக்னத்திலேயோ 1ஆம் வீட்லயோ 4ஆம் இட சுகஸ்தானத்திலேயோ 7 கலத்திரஸ்தானம், 10 ஜீவனஸ்தானம், இது 4ல எங்க இருந்தாலுமே அதற்கு பெயர் ஹம்சயோகம் தான். இல்ல ஏதோ ஒரு இடத்துல குரு உச்சத்துல இருக்காரு அப்படின்னாலும் ஒரு வகையா இதை எடுத்துக்கலாமே தவிர ஹம்சயோகம்னு எடுத்துக்கலாம். ரொம்ப எப்பயுமே பலன் தரக்கூடியது லக்னத்தை பொறுத்து. லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 அப்படி இருந்ததுன்னா அது லக்னத்தை பொறுத்ததான ஹம்சயோகம். இல்ல அப்படின்னா சந்திரன்ல இருந்து 1, 4, 7, 10 இருந்தா கூட, ராசியிலிருந்து கோச்சார ரீதியாக அது ஹம்சயோகம் அந்தந்த பலன்களை தரக்கூடியது. இந்த ஹம்சயோகம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, குரு தரக்கூடியது எல்லாமே தருவார். குரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால அவர் தனபுத்திர காரகன் இல்லையா, நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய, லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். நல்ல செழிப்பா இருப்பா, தன வரவு நல்லா இருக்கும், பண குறைச்சல் இருக்காது, புத்திர லாபம் நல்லாவே இருக்கும். இவருக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், இவரும் நிறைய பேருக்கு கைடு பண்ணுவார். அந்த மாதிரியான யோகம் ஹம்ச யோகம் அப்படிங்கிறோம். இந்த ஜாதகத்திலேயும் அந்த யோகம் இருக்கு. லக்னத்திலேயே குரு இருக்காரு இல்லையா, இல்லையா இந்த ஜாதகத்துல? ஆமா ஆமா. இப்ப இந்த ஜாதகத்துல அந்த ஹம்ச யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்படிங்கிறது 4வது யோகம் அப்படிங்கிறது மாளவிய யோகம். மாளவிய யோகம், ஹம்ச யோகம் இருந்தா என்னெல்லாம் பெனிஃபிட் நீங்க சொன்னீங்க, கைட் பண்ணுவான்னு சொன்னேன். ஆமா, அந்த குரு தரக்கூடியது எல்லாமே குரு குவாலிட்டிஸ். கரெக்ட் கரெக்ட். குரு வந்து தனபுத்திர காரகன். அப்ப தனம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், இவருக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் லைஃப்ல. இவரும் கொஞ்சம் பேருக்கு கைடு பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். செழிப்பா இருப்பார், ரொம்ப சந்தோஷமா இருப்பார். இப்ப இந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு கூட கேத்து சேர்ந்திருக்காரு இல்லையா. கேத்து அப்படிங்கிற ஒரு ஞானகாரகன் அப்படிங்கிறோம். இப்ப இன்னும் ரொம்ப பிலாசபிக்கலா இருப்பார். நம்ம முதல்லயே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலா இல்லாம ஜென்ரலா பார்த்தோம்னாவே யார் ஒருத்தர் ரொம்ப பிலாசபி லைஃப் ஃபுல்லா எதுக்கு எடுத்தாலும் பிலாசபி பிலாசபி பிலாசபின்னு இருக்காரோ அவர் வந்து ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா தடுமாறுறது அப்படிங்கிறது இயல்பு இல்லையா. இப்போ இது யோக வாசிஷ்டத்திலேயே ஸ்டார்டிங்லயே ஒரு ரிஷி ஒருத்தர் சொல்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு கழுகுக்கு 2 ரெக்கையுமே அவசியம் இல்லையா பறக்கிறதுக்கு. ஒரு ரெக்கை இல்லாம ஒரு ரெக்கை மட்டுமே வச்சு நான் பறக்கிறேன் அப்படின்னா முடியாது இல்லையா. ஒரு கழுகுக்கு 2 ரெக்கையுமே அவசியம். அப்படிங்கிறதை போல ஒருத்தனுக்கு வந்து ஞானமும் அவசியம், கர்மமும் அவசியம். வெறும் கர்மடனா இருந்துட்டாலும் ஞானம் இல்லை அப்படின்னாலும் இங்கேயே சுத்தின்னு இருக்க வேண்டியதுதான் உலகத்திலேயே. எதுக்குமே ஒரு ஒரு தெளிவு இல்லாம, கிளாரிட்டி இல்லாம எது ஒண்ணு செஞ்சாலுமே அது யூஸ்ஃபுல்லா இருக்காது நம்மளுக்கு. இல்ல எனக்கு கிளாரிட்டி இருக்கு, ஆனா வந்து நான் கர்மத்துல ஈடுபடல, எப்படி எனக்கு எல்லாமே தெரியறது. ஐயா நான் என்ன சொல்றது, ஒரு இன்ஜினியரிங்ல நான் வந்து வெல் வெர்ஸ்டு 4 வருஷம் நல்லா படிச்சுட்டேன், கரைச்சு குடிச்சிட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னால அது நம்மளுக்கு உபயோகப்படாது. ஒரு கழுகுக்கு எப்படி, ஒரு பறவைக்கு எப்படி 2 ரெக்கையுமே அவசியமோ அதே போல ஞானமும் ஒருத்தனுக்கு அவசியம், கர்மமும் ஒருத்தனுக்கு அவசியம் இல்லையா. அப்போ யார் ஒருத்தர் வந்து லைஃப்ல ஜென்ரலா நான் சொல்றேன், அஸ்ட்ராலஜிக்கல்னு இல்ல, ஒரு ஜென்ரல் அசம்ஷன், என்னோட ஒரு பர்சனல் அசம்ஷன் கூட எடுத்துக்கலாம். அப்ப வந்து யார் ஒருத்தர் வந்து எல்லாத்துக்குமே பிலாசபி 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 வெறும் பிலாசபி மட்டும் பேசுறார் அப்படின்னாவே அவர்களுடைய லைஃப் எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்கும். பிலாசபியும் இருக்கு, அதே டைம் வந்து அவர் லைஃப்ல அந்த ஆக்ஷனும் இருக்கு. அந்த பிலாசபிக்கு ஏற்றாற் போல அவர் நடந்துக்கிறார் அப்படின்னா அவர் சக்சஸ் ஆவார். அதே போல இந்த ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துல குரு கேத்து இருக்கு, சுகஸ்தானமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இவர் கஷ்டப்படக்கூடிய ஜாதகமாவும் தெரியல. அப்ப இவர் தனிச்சு நின்று இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா
எந்த அளவுக்கு தைரியமா வேலை செய்வார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? சும்மா ஒரு அசம்ஷனா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தியரிட்டிக்கலா. ஸோ இப்போ இந்த மாளவிய யோகம் அப்படின்னு சொல்றோம். லக்னத்திலேயே குரு நின்னா இந்த யோகங்கள்லாம் கிடைக்கிறது. குரு இருக்கிறது யார் கூட அப்படின்னு பார்த்தோம்னா கேத்துவின் கூட. கேத்து அப்படிங்கிறவர் ஞானகாரகன். குரு ஆல்ரெடி ஒரு கைடு அப்படிங்கிறோம். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பிலாசபிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பார். பிலாசபினா வெறும் ஞானத்தை பற்றி பேசுறது, பக்தியை பற்றி பேசுறதுன்னு இல்லை, ஜெனரல் பிலாசபி. பிலாசபரா இருக்கலாம், கைடா இருக்கலாம், நல்ல ஒரு வாக்கு வன்மையோட இருக்கலாம், பேச்சுத்திறன் அதிகமா இருக்கிறவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. இது ஹம்ச யோகம் தரக்கூடியது. அடுத்து மாளவிய யோகம். இது சுக்கிரனை பொறுத்த யோகம். சுக்கிரன் தரக்கூடிய யோகங்கள் மாளவிய யோகம். அதேதான் சுக்கிரன் 1, 4, 7, 10 இருக்கக்கூடியது மாளவிய யோகம். இந்த 9 கிரகங்கள்லயுமே எந்த கிரகம் லக்னத்துல 1, 4, 7, 10 நின்னாலுமே அது நல்ல பலனை தரக்கூடியதுதான். ஆனா அந்தந்த கிரகங்களை பொறுத்து ஒவ்வொரு பெயர் தந்திருக்கா. அதே போல அந்த கிரகங்களை பொறுத்து பலன் மாறும் இல்லையா? அந்த பலனை பொறுத்து ஒவ்வொரு பேர் வேற 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 பேரு வந்திருக்கு. அடுத்து வரக்கூடியது 4வது யோகம் மாளவிய யோகம். சுக்கிரன் லக்னத்தில இருந்து 1, 4, 7, 10 இருந்தாருன்னா அது லக்னத்தை பொறுத்துதான மாளவிய யோகம். இல்ல ராசியை பொறுத்து, ராசிநாதன் சந்திரன்ல இருந்து 1, 4, 7, 10 இருந்தாலுமே அது மாளவிய யோகம் தான். இந்த ஜாதகருக்கு இருக்கா மாளவிய யோகம்? சுக்கிரன் இருக்கு. அதாவது ராசியை பொறுத்து இருக்கு. ராசிநாதன் கூட இப்போ இந்த மாளவிய யோகம் தரக்கூடியது என்ன அப்படின்னா சுக்கிரனை பொறுத்துதான எல்லாமே தரும். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்ல எது வர்றதோ. ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அதான் சந்திரன் கூட சேர்ந்திருக்காரு. லக்னத்தை பொறுத்து மாளவிய யோகம் இல்ல. ஆனா சந்திரனை பொறுத்து நான் கோச்சார ரீதியில தானே பார்க்கணும். ஆமா அதான் கோச்சார ரீதியாக சந்திரன் ராசி அடிப்படையில யோகம் இருக்கு அவருக்கு. இல்ல எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் क्वेश्चन. நம்ம கோச்சார ரீதியால பார்த்தா எல்லாருக்குமே இந்த யோகம் எப்பாவது வருமே. ఎందుకంటే சந்திரன் மூவ் பண்ணிட்டே இருக்கே. அப்ப நம்ம எல்லாருக்குமே உலகத்துல எப்பாவது ஹம்ச யோகம், மாளவிய யோகம், ரிச்சிக யோகம் வருமே இல்லையா? இல்ல இது நம்ம இந்த யோகங்கள்லாம் பொறுத்தது வந்து அந்த கோச்சார சந்திரன் டெய்லி 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிண்டே இருப்பார். ஆமா. ஜாதகத்துல இருக்கிற சந்திரன் மாற போறது இல்லையே. ராசி ஒண்ணுதானே ஒருத்தருக்கு. அது கரெக்ட். ஜாதக சந்திரன் மாற மாட்டார். ஆனா நீங்க வந்து எப்பவுமே இந்த 1, 4, 7, 10 கோச்சார ரீதியால சொல்லிட்டு இருந்தீங்க. கோச்சார ரீதி அப்ப அந்த டேர்ம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ராசி ரீதியாக இந்த ஜாதகத்தினுடைய ராசி லக்னம் 1 ராசி 1 வச்சுட்டு இருக்கோம். லக்ன ரீதியாக இவருக்கு அந்த யோகம் இல்ல, மாளவிய யோகம் இல்ல. ராசி ரீதியாக இருக்கு. ராசியிலேயே ராசிநாதனுக்கு 1லயே இருக்காரு. லக்ன ராசியிலேயே. அப்ப கோச்சாரம்னு எடுக்க வேண்டாம். ராசி ரீதியாக இவருக்கு அந்த மாளவிய யோகம் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அப்போ இவர் இந்த மாளவிய யோகம் இருக்கு அப்படின்னா சினி ஆக்டர் ஆகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மியூசிஷியன் ஆகலாம், சினிமா துறை மெயினா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி, மியூசிக், ஆர்ட்ஸ், எல்லா வகையான ஆர்ட்ஸுமே, ஆர்ட்ஸ், கவிதை எழுதுறது, லக்ஸரியஸ் எஜுகேஷன், இல்லைன்னா ஏதோ ஒரு லக்ஸரி ஜாப், இந்த ஒயிட் காலர் ஜாப்ன்றேன் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியது, லக்ஸரியா இருக்கக்கூடியது எல்லாமே இந்த யோகம் தரும். இந்த ஜாதகருக்கு அந்த சான்சஸ் உண்டா? இப்ப இந்த ஜாதக பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிரன் வந்து ஐஸ்வர்யகாரகன், சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவர் இவர். சினிமா, இந்த மேக்கப் ஆர்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, லக்ஸரி சம்பந்தப்பட்டது எல்லாமே. ஸோ இவர் வந்து ஒரு சினி ஃபீல்டுல சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டா என்ன சொல்லலாம்? இவருக்கு அந்த மாளவிய யோகம் இருக்கு, அதாவது ராசியை பொறுத்து. அப்ப இவர் சக்சஸ் ஆக முடியுமா?
டவுட் தான். ஏன் குரு அப்படின்னா குருவே பார்க்கல இல்லையா? ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவர் வந்து இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி, 6-11க்கு அதிபதி, லாபஸ்தானாதிபதி தான். ஆனாலுமே வந்து 8ல மறைஞ்சிடுறார் இல்லையா? நம்ம 6, 8, 10 மறைவு ஸ்தானம்னு 6, 8, 12 6, 8, 12 மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஜாதகத்தை, அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மாளவிய யோகம் இருக்குத்தான். ஆனா இவர் சினி ஃபீல்டுக்கு போறேன், நான் அந்த லக்ஸரி ஏதோ ஒரு சேல்ஸுக்கு போறேன், பிசினஸ் பண்ண போறேன், இந்த காஸ்மெட்டிக் பிசினஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன், ஷாப் ஏதோ ஒரு வைக்க போறேன், இல்லைன்னா பொட்டிக்கு வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சாருன்னா இவருக்கு லாபம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா 6-11க்கு அதிபதி தான் சுக்கிரன் இல்லையா? இந்த ஜாதகத்துல லாபஸ்தானாதிபதி அவர் தான். அவர் வந்து 8ல மறைஞ்சிடுறாரு. சோ யாரோ நம்ம சும்மா வந்து உனக்கு மாளவிய யோகம் இருக்கு, பஞ்சமகா புருஷம் யோகம் இருக்கு, நீ பிசினஸ் பண்ணு, ஓஹோன்னு வருவ, ஆஹான்னு வருவ அப்படின்னு சொன்னாலும் சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான் இல்லையா? இவர் வந்து அந்த மாதிரி சினி ஃபீல்டுல போறது, இந்த மாதிரி லக்ஸரி ஆர்டிகல்ஸ் பிசினஸ் பண்றது, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது, பொட்டிக்கு வைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். அதே போல இவருக்கு இந்த குரு வந்துட்டு இதுல இருந்தது நம்ம முன்னால சொன்னோம். அப்ப அந்த ஹம்ச யோகம் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பிலசாபிக்கலா இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுல வர்றது கஷ்டம் தானே? கஷ்டம் தான். ஆமா, அப்படி அது பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கும். இதுக்குன்னா யாரு இப்படி ரொம்ப பிலசாபிக்கலா இருக்காளோ சினிமா ஃபீல்டு போய் என்ன பண்ணுவா? ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட். இது மாளவிய யோகம். அடுத்து 5வது யோகம், கடைசி யோகம், சசயோகம். சசயோகம் கடைசியா இருக்கிறவர் சனி, ஆயுஷ்காரகன் சனி. இவர் சனி அதேதான் 1, 4, 7, 10ல இருந்தாருன்னா லக்னத்தில இருந்து 1, 4, 7, 10, இல்லைன்னா ராசியில இருந்து 1, 4, 7, 10 அப்படி இருந்தாலுமே அதற்கு பெயர் சசயோகம் அப்படிங்கிறது. இந்த யோகம் இருந்ததுன்னா சனியினுடைய காரகங்கள் எது எது இருக்கோ அதெல்லாமே இவருக்கு நல்லா அமையும் அப்படிங்கிறது. சனிங்கிறவர் மெயினா ஆயுஷ்காரகன். சசயோகம் இருக்கு அப்படின்னா ஆயுஷ் அபிவிருத்தி, ஆயுஷ் நன்னா இருக்கும், நியாயமா இருப்பார், அப்புறம் நேர்மையா இருப்பார், நீண்ட ஆயுள், இதை போன்ற யோகங்களை தரக்கூடியதெல்லாம் சனிதான். இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா லக்ன ரீதியாக இல்ல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆனா ராசிக்கு பார்த்தோம்னா ராசியில இருந்து 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ராசியில இருந்து 7ல இருக்கார். அப்ப ராசி ரீதியாக இவருக்கு சசயோகம் இருக்கு. தீர்காயுசோட இருப்பார், நேர்மையானவராக இருப்பார். ஏன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி லக்னத்துல ஜூபிட்டர் இருக்கிறதுனால மேக்சிமம் அவர் நேர்மையா தான் இருப்பார், நேர்மை தவறி நடக்க மாட்டார். இப்ப நேர்மையா தான் இருந்தாகணும். நியாயமானவரும் இருப்பார். அவர் செய்யற பிசினஸ்லயோ இல்லைன்னா ஜாப்லயோ அவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா, இந்த ஆத்ம திருப்தியோட செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது இதற்கு பெயர். இந்த மெயின் 5 யோகம், இந்த 5 யோகங்களுக்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறோம். பஞ்சமகா புருஷர்கள் யார் யார் அப்படின்னா சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்கு பெயர் பஞ்சமகா புருஷர்கள் அப்படிங்கிறோம். குரு, சனி, மங்களன், சுக்கிரன், புதன், இந்த 5 பேரும் நம்ம பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பஞ்சமகா புருஷ யோகம் லக்ன ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ ஒரு வகையில நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு 2 பாயிண்ட் பார்த்தோம். பெருசா இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு லக்குங்கிறது என்ன சொல்றது, ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுது அப்படிங்கிறால அந்த மாதிரி ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு 2 சான்சஸ் பார்த்தோம். எப்படின்னு சொல்ல முடியுமா? புரியல, என்ன சொன்னீங்க? மாதிரி பஞ்சமகா புருஷ யோகமும் இருக்கு இந்த ஜாதகருக்கு.
இல்லையா? நம்ம பார்த்தோம் அந்த 5 யோகமுமே இந்த ஜாதகருக்கு இருக்கு, இந்த ஜாதகத்துல இருக்கு. ஆமா, எதுலயாவது இருக்கு, ஒண்ணுல இருக்கு. லக்னத்துல இருந்து இல்ல. ஆமா, அப்ப சுக்கிரன் ஐஸ்வர்யத்தை தரார், குரு வந்து தனபுத்திரத்தை தரார், ஆயுஷ தரார் சனி, புதன் வந்து நல்ல கற்பனையை தரார், கவித்துவத்தை தரார், படிப்பை தரார், எல்லாமே தரார். அப்புறம் மங்களன் பார்த்தா வீரம், நிலம், நில சம்பந்தப்பட்ட லாபங்கள் அது எல்லாத்தையுமே தரார். இப்போ இவர் வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு தானே போனோம். ஆமா, அப்போ இதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அந்த பொசிஷனை அடையிறதுக்கு அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னு ஞாபகம் இருக்கா? அதான் நம்ம ஜெனரலா சொன்னப்போ எல்லாமே பிளஸ் தான், இந்த ஜாதகத்துல பிளஸ் தான். ஆனாலும் நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் நீங்க இந்த இதுல சஷ்டாஷ்டமம் இருக்கு சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி, சூரியனும் சனியும் அதுல இருக்கார். அது ஒண்ணு. இந்த ஜாதகத்துல அது பெருசா எஃபெக்ட் பண்ண போறது இல்ல, 2 பேருமே ஆட்சியா தான் இருக்கு. அவ ஓன் ஹவுஸ்ல இருக்கா, கரெக்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமா, ஓன் ஹவுஸ். அத நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா, பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தந்துட மாட்டான், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளி வைப்பான், ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன குறையாவது வைப்பான். எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை வந்து பூரணத்துவமா இருக்காது. அது போல இந்த ஜாதகத்துல இந்த 2 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒண்ணு வந்து ரோகம், டிசீஸ். சோ அப்ப வரக்கூடியது சனி தசை தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சந்திர புத்தி ஆரம்பிக்கிறப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறது, அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது. இப்ப நம்மளுக்கு ஜென்ரலாவே இந்த சளி தொந்தரவு இருந்ததுனாவே நம்ம கொஞ்சம் லேசியா தானே இருப்போம், நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, படுத்துட்டே இருக்கலாமான்னு தோணும், ரொம்ப லேசினஸ் அதிகமா இருக்கும். ஸோ இவருக்கு அந்த பிராங்கோலைட்டிஸ், பிராங்கோ நிமோனியா, இல்லைன்னா அந்த சளி தொந்தரவு, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்கிறப்போ இவர் அந்த எஜுகேஷன்ல கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதையும் மீறி இவர் படிச்சாருன்னா நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அது ஒண்ணு. இதுலயே என்ன ஏன் அப்படின்னா வந்து 6ஆம் இடத்த அதிபதி 8ல இருக்காரு இல்லையா, சந்திரன் கூட சேர்ந்து இருக்காரு சுக்கிரன், அதுவும் இல்லாம சனி வேற பாக்குறாரு. ஸோ அப்ப இவருக்கு வந்து அந்த கோல்டு ரிலேட்டட், சீதோஷணம் சம்பந்தப்பட்ட இந்த அடிக்கடி வரக்கூடிய தொந்தரவுகள் வரலாம். இன்னொன்று வந்து நர்வஸா இருப்பாரு, நரம்பு மண்டல சம்பந்தப்பட்ட நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அப்போ எப்படின்னா, சிலர் கோவப்பட்ட கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா, என்ன பேசுறாங்கிறதே தெரியாது இல்லையா, கரெக்டான ஒரு சிந்தனை இருக்காது. இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல வந்து இவர் நின்று பொறுமையா யோசிக்காம தடன்னு ஏதோ ஒன்று, ஒரு நர்வஸ் ஆகி ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே அந்த சிச்சுவேஷனே ஒரு கைவிட்டு நழுவி போறதுக்கான சான்சஸ் உண்டு. இது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், லாஸ்ட் செஷன் கூட பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யோகம் நம்ம பார்த்த முதல் யோகம் சகட யோகம்னு சொன்னோம் இல்லையா, சகட யோகம். குருவில இருந்து என்ன குருவில இருந்து கவுண்ட் செஞ்சோம் அப்படின்னா, சந்திரன் வந்து 6, 8, 12 இதுல இருந்தாருன்னா அதற்கு பெயர் சகட யோகம். சகடம்னா வீல், ஒரு சக்கரம். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஈவன் நம்பர் ஏஜஸ்ல நல்லா தருவார், ஆட் நம்பர் ஏஜஸ்ல இப்போ இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 8ல சுக்கிரன் வேற இருக்காரு இல்லையா, சந்திரன் கூட சுக்கிரன் சேர்ந்திருக்காரு. அப்போ தான் சம்பாரிச்ச தனத்தை, செல்வம், தனம், இது வந்து அவர் இழக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இப்படி எல்லாமே இருந்தாலுமே வந்து எல்லாம் இருக்கும், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டேவும் இருக்கும் வாழ்க்கையில அப்படிங்கிறது. இப்போ பகவான் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்கு சுவாரஸ்யம், ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துதானே ஆகணும் லாஸ் பண்றதுக்கு. இதுல இந்த டாபிக்ல வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? இதான் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது. இந்த ஒரு டாபிக் முடிஞ்சது இன்னைக்கு.
இல்ல இப்ப இந்த பஞ்சமா புருஷம் வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 விதம் நீங்க சொன்னேன். ஒண்ணு வந்து லக்னத்துல இருந்து பாக்குறது, ராசியில இருந்து பாக்குறது, அண்ட் கோச்சார ரீதியில இருந்து பாக்குறது. கோச்சார ரீதிங்கிறத விட்டுறலாம், கோச்சாரம்ங்கிறது விட்டுறலாம். அந்த ராசியை தான் நான் இவ்வளவு நாள் கோச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, ராசி ரீதியாக பாக்குறது கோச்சாரம். இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தா இப்போ குரு எங்க இருக்காரு? மீனத்துல இருக்காரு. கோச்சார ரீதியாக ஜாதகத்துல தனுசுல இருக்கார். ஆனா இன்னைய கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் சொல்றோம் இல்லையா, கரண்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷத்தோட நிலையில பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து மீனத்துல இருக்கார். இந்த கோச்சார பத்தி ஏன் கேட்டேன்னா, நீங்க சொல்லியிருந்தேன் இவருக்கு இந்த ரிச்சிக ரோகம் இருக்கிறது, அந்த மங்களம் வந்து 10ல இருக்காரு சந்திரன்ல இருந்து. ஆனா நீங்க சொல்லியிருந்தேன் நம்ம கோச்சார ரீதியாலே பார்க்கணும் அவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குமா அப்படி சொல்லியிருந்தேன். ஆமா, இப்போ கோச்சார ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன்ல இருந்து தானே அங்க அவர் மங்களன் இருக்காரு 10ல. ஆமா ஆமா, இது ராசி ரீதியா. ஆமா, ராசி ரீதியாக. அப்ப இவருக்கு எப்பப்பெல்லாம் இவர் ஃபேவர் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம கோச்சார இதுல அந்த தசா ரீதியாக பார்க்கணும். தசைன்ல அந்த கோச்சாரம் இப்போ எப்பப்பெல்லாம் இப்போ என்ன சொல்றது, இப்போ மங்கள இனுங்க இந்த ஜாதகம் வரைக்கும் முடிச்சிருவோம். இப்போ கோச்சாரம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு பாக்குறது. இப்போ குரு பார்வை இருக்கா இல்லையான்னு சொல்ற இல்லையா, குரு பலன் இருக்கா இல்லையா, எப்படி சொல்றது. சரி, அப்புறம் அது இன்னொரு டாபிக்காவே எடுத்துப்போம். கோச்சார ரீதியாக பாக்குறது எப்படி அப்படின்னு, இதே ஜாதகத்தை வச்சு கோச்சாரமா பாக்குறது எப்படி அப்படிங்கறத நம்ம இதை இன்னொரு நாள் டாபிக்காவே வச்சுப்போம். 6:30 சார், கண்டினியூ பண்ணலாமா? ஒரு 5 மினிட் வேணா கண்டினியூ. வேற ஏதாவது டாபிக் இருக்கா இது கூட கனெக்டட்? இதுதான் இந்த ஒரு டாபிக் இப்ப முடிஞ்சது, பஞ்சமகா புருஷ யோகம்னு. காம்பினேஷன்ஸ் இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். அது பெயர் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது இருக்கு, சுனபா யோகம், அனபா யோகம், இப்படி நிறைய யோகங்கள் இருந்துட்டே இருக்கு. சோ அந்த யோகங்கள்லாம் ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்ப்போம். அது இப்போ ஒரு 2 சார்ட் சார், ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இது வந்து ஃபிக்ஸட் பர்மனன்ட் சார்ட், இப்ப நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது. இது மாறவே போறது கிடையாது இல்லையா. இது ராசி சக்கரம். இன்னொரு சார்ட் பக்கத்திலேயே ஒரு அசம்ஷன் வச்சுக்கணும், ஒரு இமேஜினேஷன். இது ஃபிக்ஸட். இது இன்னொன்னு வந்து மாறிண்டே இருக்கக்கூடிய ஒரு சார்ட், டெம்பரவரி சார்ட். அதற்கு பெயர் தான் வந்து கோச்சாரம் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்பேரிசன்ல வச்சுட்டு நம்ம பாக்குறது தான் கோச்சார ரீதியாக நம்ம பாக்குறது. இப்போ இந்த ஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்கார்? தனுசுல இல்லையா, தனுசுல. இது வந்து ஃபிக்ஸட். என்ன ஆனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எத்தனை நாட்கள் மாறி வந்தாலும் இந்த ராசி அப்படிங்கிறது மாற போறது கிடையாது. ராசி சார்ட், இந்த ஹாரோஸ்கோப் மாறாது. ஆனால் கோச்சார ரீதியாக குரு, இன்னைக்கு ஒரு குழந்தை இந்த நிமிஷத்துல பிறந்தது அப்படின்னா அங்க குரு எங்க இருப்பார்? அந்த ஜாதகத்துல குரு எங்க இருப்பாருன்னா மீனத்துல இருப்பார். அப்ப குருங்கிறவர் மாறிண்டே இருக்காரு இல்லையா. இப்போ அடுத்த ஏப்ரல் மே வந்ததுன்னா மறுபடியும் மேஷத்துக்கு வந்துருவார் குரு. இப்ப இந்த சலனம் இருக்கு இல்லையா, மாறிண்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் கோச்சாரம் அப்படிங்கிறோம். சரத்தி நகர்ந்துட்டே இருக்கு இல்லையா, அப்போ கோச்சாரம். சோ அந்த பிளானட்டரி சேஞ்ச் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆல்சோ will give impact on the permanent chart. இப்போ அந்த ரெண்டு சார்ட்டே பக்கத்துல வச்சுட்டு பார்க்கணுமா? அது பக்கத்துல நம்மளோட ஒரு மனசுல இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கு, அந்த செவ்வாய் எங்க இருக்கு, அங்காரகன் எங்க இருக்கு, கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்ம அது கேலண்டர்ல பஞ்சாங்கத்துல எல்லாமே இருக்கும். அது மாறிண்டே இருக்குமே, ஆமா மாறிண்டே இருக்கும். அது நம்ம மனசுல இருக்க வேண்டியதுதான். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து கடக ராசி இல்லையா, அது வந்து கோச்சாரம்ங்கிறது லக்னத்தை பெருசா வச்சு பாக்குறது இல்ல, ராசியை முக்கியமா வச்சு பாக்குறது. அப்போ கடக லக்னம்
கடக ராசி இவருக்கு இல்லையா? கடக ராசி. கடக ராசி. இப்போ கோச்சார குரு எங்க இருக்காரு அப்படின்னா மீனத்துல இருக்காரு. மீனத்துல 9ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது சந்திரன்ல இருந்து எண்ணணும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அவர் ராசியவே பார்ப்பார். 5ஆம் இடமா 5ஆம் பார்வையா ராசியை பார்ப்பார் இல்லையா? சோ ஜாதகத்துல இவருக்கு வந்து லக்னத்துல இருக்காரு. அதை நம்ம இப்ப எடுத்துக்கல. கோச்சார ரீதியாக அந்த குரு வந்து மீனத்துல இருக்காரு. சோ அதற்கு பேர் அப்ப வந்து 9ஆம் இடம்ங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம் தான் இல்லையா? இவருக்கு நல்லதே தான் தருவார். இந்த ஜாதகருக்கு ராசி ரீதியாக நல்லதை தருவார், சுகத்தை தருவார், தனபுத்திர லாபம் தனலாபம் தருவார். குழந்தைங்கிறதால் தனலாபம், அப்பாவுக்கு லாபம். இல்ல ஆனா நீங்க அப்படி பாக்குறது அந்த சந்திரன் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா சந்திரன் வந்துட்டு ராசி ரீதியா பாக்குறோம், குருவ கோச்சார ரீதியா பாக்குறோம். ஆமா, அதாவது நம்ம அந்த ஆமா கரெக்ட். அப்படி எப்படி பார்க்கலாம்? நம்ம வந்துட்டு அந்த சந்திரனே கோச்சார ரீதியா பார்க்க வேண்டாமா? இல்ல, சந்திரனை மட்டும் எடுக்க கூடாது. சந்திரன் இங்க மாறக்கூடாது. கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரன் பிக்சடு அந்த கடகத்தில இருந்து நம்ம மாத்திக்கணும். இப்போ இன்னைக்கு சந்திரன் எப்படி இருப்பார், எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப கோச்சார ரீதியில சந்திரன் அங்கேயே தான் இருக்கு ராசி ரீதி மாதிரி. வேற பிளானட் தான் பார்க்கிறோம். ஆமா ஆமா அப்படியா? ஓகே ஓகே நோட். ஆமா. இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா சதயம்னு வச்சுக்கோங்களேன். சதபிஷா நட்சத்திரம் இன்னைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். சதபிஷா நட்சத்திரம் ஆக எங்க வரும்னா கும்பத்துல வரும். சதபிஷா நட்சத்திரம் கும்பராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 இப்ப சந்திரனுங்கிறது பிக்சடுன்னு சொல்லிட்டோம். அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பிக்சடு மாற போறது இல்ல. அப்ப கோச்சார சந்திரன் எங்க இருப்பார் அப்படின்னா வந்து கும்பத்துல இருப்பார். அப்ப தனக்கு தானே 8ஆம் இடத்துல அந்த ராசிக்கு இவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். சந்திரன் வந்து நம்ம கோச்சாரத்துல பெருசா எடுக்கிறது இல்லை. அவர் மாறிண்டே தானே இருக்காரு. 2.25 நாளுக்கு ஒரு தடவை, 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிண்டே தான் இருப்பார். இப்ப இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு 3 கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கு கோச்சார ரீதியாக. இப்ப இது என்ன மாசம்? மீன மாசம் இல்லையா? பங்குனி, பால்குண மாசம், பங்குனி மாசம் சௌரமானத்துல பார்த்தோம்னா இப்ப பங்குனி மாசத்துல குரு மீனத்துல தான் இருப்பார். சித்திரை பிறந்தாச்சு அப்படின்னா வந்து அவர் மேஷத்துக்கு வந்துருவார். சோ அப்போ அந்த கோச்சார சூரியன் வந்து மீனத்துல இருக்கார், புதனும் மீனத்துல இருக்கார், குருவும் மீனத்துல இருக்கார். இப்ப இந்த 3 கிரகங்களும் என்னென்ன நல்ல பலன்களை தருமோ அதெல்லாம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலர் வருவா இல்லையா ஜாதகத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா ஏதோ ஒரு கஷ்டம் அந்த டைம்ல. ஜாப் ஏதோ ஒரு ஸ்திரம் இல்லாம இருக்கிறது, சுப்பீரியர் மேலதிகாரி அவருக்கு ஏதோ ஒரு குடைச்சல் தர்றது, இல்லைன்னா ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் இவருக்கு ஒரு குடைச்சல் தர்றது. அதெல்லாம் ஆனா அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்போ நம்ம கோச்சாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கோச்சாரத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து மேஷத்துக்கு குரு வருவார் ஏப்ரல் மேல. இவர் இன்கேஸ் பெரியவரா இருந்தாருன்னா ஒரு காலேஜ் கோயிங்கோ இல்லைன்னா ஜாப் ஒர்க் பண்றவர் ஏர்னிங் பர்சனா இருந்தாருன்னா இப்போ 9ல இருக்காரு இல்லையா குரு, கோச்சார குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து வந்து 10ஆம் இடத்துக்கு குரு வருவார். அப்ப என்ன சொல்றது அப்படின்னா 10ல் குரு பதவி பறிப்பான் அப்படிங்கிறது ஒரு டென்ஷனு, அலைச்சல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். 10ல் குரு பதவி பறிப்பான் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லையா மேஷத்துக்கு, சந்திரன்ல இருந்து எண்ணணும் அப்படின்னா. புரியுதா சார்? ஆனா இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான அலைச்சல்லாம் இருக்காது. ஏன்னா லக்னத்திலேயே குரு இருக்காரு. அப்போ இவர் என்ன குரு வந்து இந்த லக்னத்துல, அதாவது இந்த பர்மனன்ட் சார்ட்ல இருக்கக்கூடிய குருவும் 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, மேஷத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அலைச்சல் இருக்கு அப்படின்னாலும் நல்ல விஷயங்களுக்காக அலையிறதா இருக்கும். இது குழந்தைதான் அப்படிங்கறதால 3 வயசு ஸ்கூலுக்கு அலையிறது, இல்ல ஏதாவது ஒண்ணு வேற எதுக்காவது போறது வர்றது, டூரு, அந்த மாதிரியான அலைச்சல்கள் இருக்கும். போயிட்டு வர்றது, இப்ப நம்ம இங்க இருந்து சென்னை போயிட்டு வர்றதே ஒரு அலைச்சல் தானே.
அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான நம்ம கரண்ட் டே இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு எடுத்து பார்க்கறதுக்கு கோச்சாரம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்னதான் கோச்சாரம் பார்த்தாலும் நம்ம அந்த தசையை பொறுத்து பார்க்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தசை அப்படின்னு பார்க்கறோம் இல்லையா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 19 வருஷத்துக்கு சனி தசை மாறுறது, அடுத்து கேது தசை வர்றது, அடுத்து சுக்கிர தசை 20 வருஷம். மெயினா பார்க்க வேண்டியது அந்த பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது, பர்மனன்ட் அசம்ஷன் அப்படிங்கிறது வந்து தசை அந்த நம்ம கண்ணு முன்னாடி இருக்க இந்த ராசி சார்ட்டை வச்சு பார்க்கறது தான் பர்மனண்டா இருக்கக்கூடியது. அந்த சிலருக்கு வந்து இப்ப 10ல் குரு பதவி பறிப்பான் அப்படின்றோம் கோச்சார ரீதியாக இல்லையா. அப்ப எல்லாருக்குமே கோச்சார ரீதியாக குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து பதவி போயிட்டோம், ஜாப்ல வந்து ஒரு நிலையான தன்மை இருக்காது அப்படின்னு ஜென்ரலா எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. இந்த ஜாதகத்துல அப்படி இல்லை இல்லையா. குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. கோச்சார குரு 10ல இருந்தாரு கூட லக்னத்திலேயே இது ராசிநாதர் ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. சோ அப்ப இவருக்கு பெரிய உபதிரவம் எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு கம்பாரிசன் தான். இப்ப சொல்லுங்க சார். ஆமா சரி, நம்ம அடுத்த கிளாஸ் பாப்போமா? மீட் பண்ணல. இப்ப நாளைக்கு ஃப்ரீ தான். நான் ஃப்ரீ தான். இந்த வீக் ஃபுல்லாவே ஃப்ரீ தான் சார். நீங்க ஃப்ரீயா? Yeah, bro. Yeah, so tomorrow No problem at 6 o'clock. Yeah. சரி. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.